வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். நம்ம சேனலில் நீட் ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு சாப்டர்லையும் டாபிக் வைஸாக பிரித்து அதில் எந்தெந்த மாதிரி சம்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, எந்தெந்த சம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த கிளாஸஸில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சாப்டர் 1 யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் டாபிக் 2 பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே இதில் ஒரு கிளாஸ் நம்ம போட்டாச்சு. ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள். நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஏற்கனவே நம்ம 11 சம்ஸ் முடிச்சாச்சு, இப்போ 12 சம். சரிங்களா? In an experiments, 4 quantities A, B, C, D are measured with percentage error 1%, 2%, 3% and 4% respectively. Quantity P is calculated. P is equal to A cube B square divided by CD. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா percentage error in P அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ சமுக்குள்ளே போகலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா P இஸ் ஈக்குவல் டு A கியூப் B ஸ்கொயர் டிவைடட் பை CD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, எரர்ஸை நம்ம பண்ணும்போது, எரர்ஸை கால்குலேட் பண்ணும்போது நல்லா ஏன் வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ Z இஸ் ஈக்குவல் டு P டு த பவர் ஆஃப் Nன்றதை வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ டெல்டா Z பை Z, அதாவது ரிலேட்டிவ் எரர் இன் Z என்ன இருக்குன்னா N இன்ட்டு டெல்டா P டிவைட் பை P இருக்கும். சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு வால்யூம் ஃபார்முலா என்ன? A கியூப் இல்லையா? அப்போ டெல்டா V பை V இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 3 இன்ட்டு டெல்டா A பை A வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த பவர் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை செய்ய போகிறோம். ஸோ அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ சம் போகலாம். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கும் பவர் இருக்குது, பி ஸ்கொயருக்கும் பிக்கும் பவர் இருக்குது ஸ்கொயர்னு, சிக்கு என்ன பவர் இருக்குது -1 இருக்குது, டிக்கு என்ன இருக்குது -1. சரிங்களா? ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எரர்ஸை கால்குலேட் பண்ணும்போது இந்த பவர் -1 -2 எல்லாம் எல்லாமே என்ன வந்துடும், ப்ளஸில் தான் எடுத்துக்குவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ சம் போகலாமா? இப்போ பாருங்கள், நம்ம பிக்கு பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. டெல்டா P by P is equal to என்ன வரும்னா 3 இன்ட்டு டெல்டா A by A ப்ளஸ் 2 இன்ட்டு டெல்டா B by B ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, C ஒரு பவர் -1 தான். ஆக்சுவலாக நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே 1ன்னு எழுத வேண்டியதில்லை, நம்ம என்ன பண்ணால் போதும், டெல்டா C by C ப்ளஸ் டெல்டா D by D. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும்னா வேறு ஒன்றும் இல்லை, 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான், 3 இன்ட்டு டெல்டா A பை A இன்ட்டு 100% ப்ளஸ் 2 இன்ட்டு டெல்டா B பை B இன்ட்டு 100% ப்ளஸ் டெல்டா C பை C இன்ட்டு 100 ப்ளஸ் டெல்டா D பை D இன்ட்டு 100. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? சரிங்களா? இப்போது நம்ம இது 100ஆல் மல்டிபிள் பண்ணி வேல்யூ தான் ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்சன்டேஜ்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ 3 இன்ட்டு இந்த மொத்த வேல்யூ, அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெல்டா A இன்ட்டு 100 இதுதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மொத்த வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணால் போதும், இன்ட்டு 1% போட்டால் போதும். சரிங்களா? புரியுத புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? இன் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 2 இன்ட்டு டெல் பியோட பர்சன்டேஜ் எரர் என்ன 2%. ரைட்டா? அடுத்தது ப்ளஸ் டெல்டா சியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, என்னது 3%. லாஸ்ட்டாக டெல்டா டி பர்சன்டேஜ் 4. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருன்றதை பார்த்துடலாம். ஸோ 3 இன்ட்டு 1 3 தான், ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 மொத்தமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம பர்சன்டேஜ் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ என்ன வரும்னா நமக்கு 14% வரும். சரிங்களா? 3 + 4 7 7 + 3 10 10 + 4 14. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னது, நமக்கு A தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். If the error in measurement of radius of sphere 2%, then the error in the determination of volume of the sphere will be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ சம் செய்யலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எரர் இன் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. சரியா?
அதாவது டெல்டா ஆர் பை ஆர் இன்ட்டு 100, அதாவது பர்சன்டேஜில் தானே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2% கொடுத்துருக்காங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப கேவலமாக இருக்கும் எழுத்து, இருங்க நீட்டாக எழுதிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா ஆர் டிவைட் பை ஆர் இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 2% கொடுத்துருக்காங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். ஸோ நமக்கு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். V இஸ் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதில் 4/3 பைன்றது என்னது, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இதில் எரர்ஸ் இருக்க வாய்ப்பு கிடையாது. சரிங்களா, அப்போ நமக்கு எரர் இருந்தால் எதில் தான் இருக்க முடியும், ஆர் கியூப்ல மட்டும்தான் இருக்க முடியும். சரிங்களா, நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா படிச்சிருக்கோம். Z இஸ் ஈக்குவல் டு பி என்னன்னா டெல்டா இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு டெல்டா பி பை பி. இது போன கிளாஸ் தான் பார்த்தோம். சரிங்களா, அப்போ இங்கேயும் நம்ம அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு டெல்டா ஆர் பை ஆர். சரிங்களா, சப்போஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் எரர் கேட்டிருந்தாங்கன்னா டெல்டா வி பை வி இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு டெல்டா ஆர் பை ஆர் இன்ட்டு 100. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ 3 இன்ட்டு ரேடியஸில் இருக்கக்கூடிய எரர் வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க 2%. அப்போ மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 6%. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இங்கே ஆன்சர் நமக்கு நல்லா தெரியும், பி தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6%. சரியா, இல்லை டவுட் இருக்குங்களா? அடுத்த ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி. ஸோ இந்த டென்சிட்டியை வச்சு நிறைய இடத்துல நிறைய விதமான சம் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. டென்சிட்டி ஆஃப் கியூப் இஸ் மெஷர்ட் பை மெஷரிங் இட்ஸ் மாஸ் அண்ட் லென்த் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ். சரியா, இது மேக்ஸிமம் எரர் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் லென்த் ஆர் 4% and 3% ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த மேக்ஸிமம் எரர் இந்த டென்சிட்டி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெல்டா எம் பை எம் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு, 4%. சரியா, அதாவது மாஸுக்கு வந்து 4% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லென்த் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெல்டா எல் பை எல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3% கொடுத்துருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், சரி. அப்போ டெல்டா எம் மாஸில் ஏற்படக்கூடிய எரர் வந்து 4%, லென்த்தில் ஏற்படக்கூடிய எரர் வந்து 3% கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம இந்த சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் டென்சிட்டி ஃபார்முலா என்ன, டென்சிட்டி ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது P இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ரைட்டா, அல்லது இதை சுருக்கமாக எப்படி எழுதிக்கலாம், P இஸ் ஈக்குவல் டு M பை வின்னு எழுதிக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வால்யூம்ன்றதுக்கு நமக்கு தெரியும் ஆல்ரெடி என்னன்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எல் கியூப்ன்றது தெரியும். சரிங்களா, அப்போ இங்கே மாஸ் என்னவா கன்வெர்ட் ஆயிருது, சாரி வால்யூம் எப்படி கன்வெர்ட் ஆயிருதுன்னா எல் கியூப்னு கன்வெர்ட் ஆயிருது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெல்டா பியில் தான் பார்க்க போகிறோம், அதாவது டெல்டா பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டெல்டா பி பை பி இஸ் ஈக்குவல் டு டெல்டா எம் பை எம் ப்ளஸ் 3 இன்ட்டு டெல்டா எல் பை எல். ஏன், நல்ல கவனிங்க, எம்மோட பவர் 1 தான், எல்லுக்கு தான் கியூப் இருக்குது. சரியா, அப்போ எம்மோட பவர் 1ன்றது நமக்கு எழுத வேண்டியதில்லை, ஆனால் எல்லோட பவர் வந்து 3ன்றதை நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான் அப்படி பண்ணியிருக்கோம். சரிங்களா, அப்போ எம் வந்து எவ்வளவு, எம்மில் ஏற்படக்கூடிய எரர் வந்து 4 ப்ளஸ் 3 இன்ட்டு எல்லில் ஏற்படக்கூடிய இது என்னது 3. சரிங்களா, அப்போ என்ன வரும், 4 + 9% that is equal to 13%. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நான் போன தடவை சொன்ன மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கல, ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சுட்டேன், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பழகிட்டனால. சரிங்களா, ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 13 வந்திருக்கு. ஸோ ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு சம் புரிஞ்சிருச்சுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து கொஸ்டின் நம்பர் 15 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த பர்சன்டேஜ் எரர்ஸ் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஸ்பீட் 2% and 3% ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த கைனடிக், ஃபைண்ட் த எரர் இன் த கைனடிக் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான சம். ஸோ ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துட்டோம், அதனால் ஈஸியாக செஞ்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 mv². சரிங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா எம் பை எம் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2% கொடுத்துருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாஸில். அதே மாதிரி ஸ்பீட், இந்த வெலாசிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் டு, அதுவும் பர்சன்டேஜில் 3% கொடுத்துட்டாங்க. சரியா, அப்போ ஈஸியாக செஞ்சிருவோமா இல்லையா நம்ம, எஸ். அப்போ டெல்டா கே பை கே இன்ட்டு 100%
is equal to delta m by m into 100 plus ஏன்னா எம்மோட பவர் வெறும் ஒன்று தான் இருக்குது, விக்கு தான் என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. சரியா? அப்போ 2 into delta v by v into 100%. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வரும், 2 plus 2 into இந்த 2 into 3%. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2 plus 6% கிடைக்கும். அப்போ மொத்தமாக நமக்கு 8% தான் ஆன்சர். சரிங்களா? அப்போ ஆன்சர் சி தான் சரியான விடை. ரைட்டா? ஸோ ஈஸியாக இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இன் எ வெர்னியர் கேலிப்பர்ஸ் n டிவிஷன்ஸ் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட் வித் n-1 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல். சரிங்களா? in which length of one division is 1 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. the least count of the instrument should be அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு மிக முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கிறது படி என்ன எழுதலாம் அப்படின்னா, நல்ல கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ n வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ கோயின்சைட் ஆகுது, n-1 மெயின் ஸ்கேல் டிவிஷனோட கோயின்சைட் ஆகுது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்றது n-1 டிவைடட் பை n, பிகாஸ் இந்த n இங்கிட்ட மல்டிப்ளை ஆகிட்டு இருக்குது, இங்கிட்ட வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும், இன்ட்டு MSDன்றது ஆன்சர். சரிங்களா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? இப்போ நமக்கு என்ன பார்க்கணும்னா லீஸ்ட் கவுண்ட் பார்க்க போகிறோம். நல்லா பாருங்க. ஸோ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, 1 MSD மைனஸ் 1 VSD. சரியா? அப்போ therefore ஒரு MSD மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ என்னது, n-1 டிவைடட் பை n இன்ட்டு MSD. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ MSDயோட வேல்யூ காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1 மைனஸ் n-1 டிவைடட் பை n, அதான் காமனாக எடுத்துருக்கோம் இல்லையா, அதை எழுதணும் இல்லையா? அப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது கீழே என்ன இருக்குது அர்த்தம், 1 இருக்குது அர்த்தம். அப்போ சார் நான் சும்மா லைட்டாக போகிறேனே, இது கீழே 1 இருக்குது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ கீழே மல்டிப்ளிகேஷன், மேலே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ என்ன வரும்னா n into 1 1, சாரி n into 1 n, மைனஸ் உள்ளே போச்சுன்னா இந்த ப்ளஸ் என் வந்து மைனஸ் ஆகும், மைனஸ் 1 வந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் 1 ஆயிரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்ட்டு MSD. சரியா? அப்போ n-லேருந்து என்ன போச்சுன்னா கேன்சல் ஆயிரும். அப்போ 1 by n அப்படின்றது வந்துடும். சரிங்களா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன வேல்யூ தெரியும்னா, MSDன்றது அவங்களே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறது தான் 1/10 சென்டிமீட்டர். ரைட்டா? அப்போ MSDக்கு பதிலாக 1 by n இன்ட்டு 1/10 சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. சரியா? அப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், நல்லா கவனிங்க, 1/10n வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? 10n. ரைட்டா? ஸோ இங்கே ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் ஈஸியாக இருக்கா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம இந்த கிளாஸோடைய லாஸ்ட் சம் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a certain body weighs 22.4 gram, 22.42 gram, அதோட வால்யூம் வந்து 4.7 சென்டிமீட்டர் கியூப். சரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. இதில் பாசிபிள் எரர் இந்த மாஸ் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 0.01 கிராம் இருக்கலாம், வால்யூம் வந்து 0.1 cc இருக்கலாம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, எரர் இன் டென்சிட்டிக்கு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டென்சிட்டியோட வேல்யூவை திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வெலாசிட்டினே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெயிட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க, அதாவது வெயிட்னு கொடுத்துருந்தாலும் அதை மாஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம பார்க்கும்போது ஸ்பீடுன்னு நம்ம சொல்கிறதே கிடையாது, எல்லாத்தையும் நம்ம வெலாசிட்டியில் தான் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சம்முக்கு நேரடியாக போகலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். இப்போ டென்சிட்டி ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி ஒரு சம் பண்ணிட்டோம் இல்லையா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பை மாஸ். சரியா? தட் இஸ் இட் கிவ்ஸ் P is equal to m by v. ரைட்டா? இதில் டவுட் இருக்குங்களா? அப்போ டெல்டா P by P is equal to டெல்டா m by m ப்ளஸ் டெல்டா v by v. ரைட்டா? இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா? இப்போ பர்சன்டேஜில் அவங்க கேட்டோம்னா எல்லா பக்கமும் என்ன பண்ணோம், மல்டிபிள் பை 100 வந்து தெரியும், 100 வந்து மல்டிபிள் பண்ணணும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதே பர்சன்டேஜ் எரரில் கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சது தான் டெல்டா P by P into 100 is equal to
delta m by m plus delta v by v into 100. ரைட்டா? இப்போ பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்யுங்க. இங்கே பாருங்கள், டெல்டா எம் எவ்வளோ எரர் வரலாம் அப்படின்னா, எப்போதும் பெர்சன்டேஜில் கொடுப்பாங்க, இந்த பெர்சன்டேஜ் கொடுக்கல, எவ்வளோ வரலாம்? 0.01 கிராம் வரலாம். சரியா? டிவைட் பை ஒரிஜினல் மாஸ் எவ்வளோ அப்படின்னா 22.42. சரியா? ப்ளஸ் அதே மாதிரி வால்யூமில் எவ்வளோ எரர் வரலாம்? 0.1 cc வரலாம். ஒரிஜினல் வால்யூம் எவ்வளவு? 4.7. ரைட்டா? இன்ட்டு 100. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நான் ஆல்ரெடி ஒரு சம் செஞ்சு வச்சுருக்கேன் இதில், அதாவது இந்த டிவிஷன்லாம் நான் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி, அதனால் ஈஸியாக நம்ம செஞ்சிட போகிறோம். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 0.01 22.42 டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வருது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 0.00045 வருது. ரைட்டா? ப்ளஸ் அதே மாதிரி 0.1 4.7 டிவைட் பண்ணோம்னா என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 0.212 வருது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்ட்டு 100. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 0.021 இன்ட்டு 100. அப்போ எவ்வளோ வருது? 2.1% வருது அப்ராக்சிமேட்லி. சரிங்களா? பட் ஆன்சர் வந்து 2.1 கொடுக்கல, அது பதிலாக நியரஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2% கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 2%. தட் இஸ் ஆப்ஷன் பி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நடத்தின சம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரி நம்ம நிறைய கிளாஸஸ் கொண்டு போகிறோம். எல்லா கிளாஸும் நீங்களும் பாருங்கள், பயனடைங்க. எனக்கு வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றதெல்லாம் மேட்டரே இல்லை. 10 பேர் பார்த்து 10 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதும் நான் நம்புகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கிட்ட ஏதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும்னு வச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.